birthday vlog. ஹலோ மக்களே, டீப்ளிக்கு மக்களே. நம்மளோட எக்ஸ்ட்ரா 3 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ எங்கன்னு சொல்ல மாட்டேன். காய் டீ காத்து எச்சக்கடை போயின்னு இருக்கு. பைத்தியம் அதெல்லாம் பைத்தியம் என்னங்க போ போ. ஏங்க பைத்தியக்காரங்க எப்படி பூட்டி வைங்க, உள்ள பூட்டி வைங்க சார். ஸோ இட்ஸ் மை பர்த்டே vlog. ஸோ இன்னைக்கு மார்னிங்லேருந்து நடந்த திங்ஸ் எல்லாத்தையும் நான் அதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என் மூஞ்சியில் இவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும் இட்ஸ் மை பர்த்டே vlog அப்படின்னு. ஏன்னா மூஞ்சி இப்படி கிட்டக்க காமிக்கிற தூரமாக தான் காமிக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ காய்ஸ், காலையில் எழுந்தோன்னே ஃபர்ஸ்ட் டியூட்டி வந்துட்டு சர்ச் போகிறதா. ஸோ சர்ச் போகலான்னா எங்கள் காலேஜில் இருக்கிற சர்ச் வந்துட்டு ரெனோவேஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கனால வந்துட்டு ஹாஸ்டலில் இருக்கிற ஒரு ஹாலில் வந்துட்டு சர்ச் வந்து நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு கிளம்பியாச்சு. ஸோ இதான் அந்த ஹாலு. ஸோ காலையில் 8 o'clock எங்களுக்கு அங்கே மாஸ் உண்டு. ஸோ வந்துட்டு 7:30 கிட்டலாம் கிளம்பியாச்சு. நான் கொயரில் இருக்கேன்றனால சீக்கிரம் வர சொன்னாங்க. ஸோ கிளம்பியாச்சு. ஸோ சர்ச்சில் நடந்த குட்டி குட்டி ஈவெண்ட்ஸ் தான் நான் அதில் ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் பாடினது, நான் ரீடிங் வாசிச்சது, அப்புறம் எல்லோரும் எனக்கு விஷ் பண்ண திங்ஸ் எல்லாம் இதில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர்களுக்கு பொழியப்பட்டது. முதல் வாசகம் திருத்தூதர் பணிகளின் நூலிலிருந்து வாசகம். அஞ்சு நடந்து நேர்மையாக செயல்படுபவரை எண்ணினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவன் நன்றி. அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு நடந்துருச்சு. ஸோ காய்ஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா எல்லோரும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க ஹாப்பி பர்த்டேன்னு திருப்பி. ஸோ அந்த கிளிப்பை வந்து நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஸோ காய்ஸ், நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா
பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் வந்தோம். ஸோ மார்னிங் ஆக்சுவலி 10 ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து எப்பயுமே நாங்கள் மார்னிங் யூசுவலாக இந்த கடையில் தான் சாப்பிடுவோம். செம்ம கும்பலாக இருக்கும் எப்பயுமே. பட் நாங்கள் போன அன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் வந்து இந்த கடையில் வந்து 2 கல்பொடி தான். சூப்பராக இருக்கும். ஒன்று வந்து 20 ருபீஸ் தான். 40 ருபீஸ்க்கு நீங்கள் தரமாக சாப்பிடலாம். ஸோ அதுதான் வந்து வாங்கியிருந்தேன். செம்மையாக சாப்பிட்டாச்சு. ஓகேடா, சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, என் கூட வந்தவன் வந்து நான் எனக்கு ஹேர் கட் பண்ணணும், வா கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு என்னையும் இழுத்துட்டு போயிட்டா. ஸோ அந்த பயலுக்கு ஹேர் கட் முடிகிற வரைக்கும் நாங்கள்லாம் அங்கேயே உட்காந்துருந்தோம். நியர்லி 2 ஹவர்ஸ் ஆச்சு அந்த கடையில். அவ்வளோ நேரம் உட்கார வச்சுருந்தான் எங்களை. அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக அவனுக்கு முடி வெட்டிட்டு நாங்களும் வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ காலேஜுக்குள்ளே வந்துட்டு வீட்டுக்கெலாம் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே என்னோடய இன்ஸ்டாகிராமில் நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக அவனும் போய் குளிச்சுட்டு வந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு வந்தோம். எங்கள் காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது இந்த கேஎம்எஸ் ஹக்கீமு. ஸோ அங்கே தான் சாப்பிட வந்தோம். ஸோ அந்த கிளிப்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ காய்ஸ், நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷெஷ்வான் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ப்ளைன் பிரியாணி. நான் வந்து ப்ளைன் பிரியாணி தான் சாப்பிடுவேன். ஸோ ப்ளைன் பிரியாணி. அப்புறம் வந்து என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா. ஸோ சிக்கன் பிரியாணி. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த நூடுல்ஸை டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு நானும் அதுலேருந்து எடுக்கிறேன், வரவே மாட்டேங்குது. அங்கே பாருங்களேன், குட்டி குட்டியோ வருது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், வரவே மாட்டேங்குது. அங்கேருந்து எடுக்கவே முடியல என்னால். ஸோ எப்படியோ கொஞ்சோண்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் ஆர்டர் பண்ண பார்பிக்யூ வந்துடுச்சு. அப்புறம் வந்துட்டு வேறு என்ன சாப்பிட்டோன்னா, ஃபிஷ் ஃபிங்கர் சாப்பிட்டோம். அது கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. ஸோ அந்த கிளிப்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ காய்ஸ், ஒரு வழியாக வந்துட்டு அந்த கடையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் பில்லாம் பே பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஹலோ மக்களே, டீஸ்லிக்கு மக்களே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. ஸோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ நான் எங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆமாம், நான் பண்ணுற தேட்டர். எங்கடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட மக்கட்ட மக்கட்ட, டேய் ஒன்னாலடா போடா, அப்படி போடா. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாய் சொல்லுது. எங்கடா அது? ஸோ காய்ஸ், இப்போ எங்களோட பயணத்தில் ஒரு 3 பேர் எக்ஸ்ட்ரா வராங்க. கேட்டி சிரிக்குது. இல்லடா பாரு, அப்படியே பார்க்காத மாதிரியே இருக்கு. சொல்லு மக்களே, ட்ரெயின் வந்துச்சு மக்களே, எல்லாம் போகிறோம் மக்களே. அதானா வாய்ஸ். நெக்ஸ்ட் நாங்கள் வந்துட்டு ட்ரெயின் ஏறியாச்சு. ஸோ ட்ரெயின் ஏறி ட்ரெயினில் பயணம் முடிச்சு நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன்லேயே நாங்கள் இறங்கிட்டோம். ஸோ நாங்கள் எங்கே இறங்கினோம் அப்படின்னா சேத்பேட்டில் தான். பின்னாடி பார்த்தா எல்லோரும் ஒவ்வொருத்தராக கதை பேசிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்றத நான் அங்கே போயிட்டு அப்டேட் பண்ணுறேன். காய் டீ காத்துக்கு எச்சக்கலை போயின்னு இருக்கு. இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேன். Social media, fun and games, all come later. First duty, voting. Check your name. ஸோ காய்ஸ், ஆக்சுவலி வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்றத நான் வந்து அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அரண்மனை 4 மூவிக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு, 2 days தான் ஆச்சு. சரி பர்த்டே அன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு வந்தோம். ஸோ இங்கே நடக்கக்கூடிய கொஞ்சம் இன்ஸ்டன்ஸாக நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய். ஸோ காய்ஸ், ஆக்சுவலி ஈகா தேட்டர் வந்து எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் எப்படி இருக்குமோன்னு நினச்சிட்டு வந்தேன். பட் நல்லா இருந்துச்சு ரியலி. எங்களுக்கு அடுத்த ஸ்டேஷன் தான் காலேஜ்லேருந்து. ஸோ பக்கத்தில் இருக்கிறது நல்லா இருந்துச்சு.
ஸோ அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா வந்துட்டு கோட் மூவியில் அந்த சாங் போட்டாங்க. எல்லாம் செம்ம சவுண்டு. ஸோ பாருங்களேன். கைஸ் மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சு. ஸோ பிரேக்கில் போய் வெளியே ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு பார்த்தா செம்ம ரஷ்ஷு. நான் சொல்லிட்டேன், டே நான் உள்ளே போகிறேன்டா, நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டேன். அப்புறம் அவங்களே நின்றுட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ காய்ஸ் ஒரு வழியாக படம் முடிச்சுட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா சேத்பட்டோட எக்கோ பார்க் இருந்துச்சு. நைட்டில் நல்லா இருந்துச்சு அந்த வியூவு. ஸோ அங்கே நின்றுட்டு சும்மா அப்படி பார்த்துட்டு அப்படி நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ ஃபைனலி நுங்கம்பாக்கம் ரீச் ஆகிட்டோம். ஸோ காய்ஸ் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கிளாஸில் வந்துட்டு மே மந்த் பர்த்டே பேபிஸ் எல்லாத்துக்கும் சேர்ந்து கேக் வெட்டினாங்க லாஸ்ட் ஒர்க்கிங் டே அன்னைக்கு. ஸோ அந்த கிளிப் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ காய்ஸ் வி ரீச்ட் ஆர் ஹாஸ்டல். ஸோ நாங்களும் ஃபைனலாக ஹாஸ்டல் வந்துவிட்டோம். ஸோ வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் விஷ் பண்ணவங்களுக்குலாம் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு வெளியே போனோம். ஸோ வெளியே போயிட்டு அப்படி சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் அந்த ஸ்ட்ரீட்லேயே நடந்து போயிட்டுருந்தோம். ஸோ தட்ஸ் அ டே காய்ஸ். see you all soon in the next video. Until then, tata, bye bye, see you, and shining off from Kingsley.